நம்மளுடைய பொதுவாகவே இந்த நிகழ்ச்சினாலே ஒரு பெரிய ஆள் உயிரை குத்துவிளக்கு ஏற்றி வணங்கி தான் நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க. பட் நாம் நம்மளுடைய ஆதி இசையான பறையை அவர்கள் அனைவரிடம் கொடுத்து பறையடித்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க போகிறோம். கிளாப்ஸ். Thank you so much. Clap for the team girl. Yeah, Margavi Makkalise 2025 begin. Jai Bhim. நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் இந்த இவ்வளோ பெரிய நிகழ்வை இவ்வளோ ஓப்பனாக நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவில் இந்த வெளியில் வந்து நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அண்டு கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் கொடுத்த ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் அதே போல் இந்த வருடமும் இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்து பர்சனலி இவ்வளோ க்ரௌட் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். அண்டு போன ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நிறைய கலைஞர்கள் இங்கே வந்து நிகழ்த்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய நிகழ்வாக இது மாறி இருக்குது. அண்டு நம்ம கொடுத்த அந்த ஷார்ட் நோட்டீஸில் நம்மளுடைய இன்வைட்டை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்திருக்கிற ஐயா துரைக்கண்ணு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அண்டு அசீஸ் பிரேம்ஜி நிறுவனத்தார் நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மிகப்பெரிய ஹெல்ப்பை நமக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம கூட சேர்ந்து நிறைய வேலைகள் செய்கிறதுக்காக காத்திருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் யூ. அண்டு மதிப்புக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய வளர்ச்சியிலும் என் மேலே பெரிய அக்கறை கொண்டவர். அவர் இந்த மேடையில் இருக்கிறது வந்து எனக்கு உண்மையிலே வந்து பெரிய மகிழ்ச்சியும் அன்பும். அண்ட் வந்து கண்வழி தோழர் அவர்கள் அவங்க வந்து கவிதை எழுதுறதா இருக்கிறப்பத்துலேருந்தே நான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய கவிதைகளை வாசி அப்படி தான் வந்து அவங்கக்கிட்ட பழக்கமான. அண்ட் அவங்க அந்த சென்னை சங்கமம் பண்ணது தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்தது. அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வை நம்ம ஏன் நடத்தக்கூடாதுன்ற கேள்வியிலிருந்து தான் இது வந்து ஆரம்பித்தது. அந்த தோழர் அவர்களுடைய வேலை நெருக்கடியிலும் நமக்காக வந்து இங்கே நின்னது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது ஒரு பெரிய க்ளோஸான நண்பராக இப்போ சமீபத்தில் எனக்கு மாறி இருக்கார். அண்டு ஜிவி பிரகாஷுடைய நட்பு அண்ட் அன்பு வந்து சொல்லவே முடியாது. நான் எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக தொடர்ந்து நம்முடைய மார்கழி மக்கள் இசைக்கு வந்து அவருடைய ஆதரவை தந்துட்டுருக்காரு. ஒர்க் ஸ்பேஸ்லேயும் என் கூட வந்து சூப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவர் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு மாநகரம் திரைப்படம் ஆரம்பிக்கிறப்போ என்னோட பேசிய லோகேஷ் இப்பயும் வந்து அதே அளவு அன்போடு அதே நெருக்கத்தோடு குறிப்பாக நான் என்ன செய்கிறேனோ அது எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு என் கூட எப்போவும் துணை நிற்கிறதா உறுதியளிச்சிருக்கிற லோகேஷ்க்கும் வந்து என்னுடைய நன்றி. இங்கே இந்த ஷார்ட் நோட்டீஸில் இவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. நம்ம எப்போவும் சொல்கிறது தான், இவ்வளவு மக்கள் நமக்காக ஆதரவாக நிற்கிறாங்க. இவ்வளவு திரைக்கலைஞர்கள், இவ்வளோ ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் வந்து இங்கே நமக்காக வராங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம செய்கிற வேலை ஏதோ ஓரளவு ஒழுக்கம் நேர்மையாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சப்போர்ட் நிச்சயமாக தொடரும். இவர்களுடைய நம்பிக்கையை நம்ம நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அப்படின்ற ஒரு தீவிரமாக உழைச்சின்னு இருக்கிறோம். அந்த உழைப்பில் என்னோட சரி பங்கு பாதியாக நீலம் பண்பாட்டு மையத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறதுல முன்னோடியாக இருக்கிற தம்பி உதயா அவர்களுக்கு வந்து இந்த மேடையில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக உதயா கிட்ட நான் சொல்லனாலும் அவன் வந்து எல்லா வேலையும் குறிப்பாக இன்றைக்கி சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த நிறைய அட்ராசிட்டிஸை நேரடியாக போயிட்டு இறங்கி களத்தில் இறங்கி வேலை செஞ்சு நிறைய மக்களை பார்த்து பாதிப்படைந்த மக்களுக்கு பெரிய நிவாரணமாக இருந்திருக்கிறான். அண்டு உதயாவோடு களத்தில் நின்ற அனைத்து நீளம் பண்பாட்டு மைய தோழர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கூகை உறுப்பினர்கள், நீளம் சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் வந்து நமக்காக இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அண்டு நிறைய பேர் நமக்காக வாலண்டியர்ஸாக வந்திருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து
இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தணும். காவல்துறையும் நம்மோடு சேர்ந்துருக்காங்க அண்ட் ஊடக நண்பர்களும் நம்மோடு சேர்ந்துருக்காங்க. நிச்சயமாக அது பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறேன். எந்த காரணத்துக்காக நம்ம இந்த நிகழ்வை ஆரம்பித்தோமோ அந்த காரணம் விரைவில் வெற்றி அடையும். இங்கே இருக்கிற நலிந்த கலைஞர்கள் மற்றும் கவனிக்கப்படாமல் இருக்கிற கலைஞர்கள், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஊக்கமாக நம்ம இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அந்த ஊக்கத்தை இந்த நிகழ்வுகள் வெற்றி பெறுவதன் மூலமாக நிச்சயமாக அளிப்போம் அப்படின்ற உறுதியோடு இந்த ஆண்டு மார்கழி மக்கள் இசையை வந்து தொடங்குகிறோம். கலை மக்களுக்கானது, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை நீலம் பண்பாட்டு மையம் தொடர்ந்து செய்யும். பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் நின்று செய்யும். ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து 2 விஷயங்களை ரொம்ப முக்கியமாக சொன்னார். ஒன்று வந்து அரசியல் மாற்றம், இன்னொன்று சமூக மாற்றம். இந்த சமூக மாற்றத்தை பண்பாட்டு அசைவின் மூலமாக தான் கைப்பற்ற முடியும்னு அவர் ரொம்ப தீவிரமாக நம்பினார். அதனால தான் பௌத்தத்தை கையில் எடுத்தார். அந்த பௌத்தத்தை கையில் எடுத்துல ஒரு பிரிவாக தான் கலை இருக்குது. அந்த கலையை சீர்படுத்துவதன் மூலமாக, கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றும் ஒரு சீடனாக நான் என்னைக்கும் இருப்பேன். ஜெய்பீம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு இன்வைட் பண்ணதுக்கு நீலம் பண்பாட்டு மையத்துக்கும் ரஞ்சித் அண்ணாக்கும் நன்றி. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நான் வந்திருக்கேன். இது முதல்ல 6வது வருஷத்துக்கும் பாராட்டுகள். இது எவ்வளோ பெரிய ஸ்டேஜுங்கிறது எனக்கு இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் இங்கே இருக்கிற எத்தனையோ டேலண்ட்ஸ் இங்கே வந்து அவங்களோட திறமையை காமிச்சவங்கள இப்போ சினிமா துறையில் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதுனாலேயே இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். அண்ட் இது வந்து கேஸ்ட்லெஸ் கலெக்டிவாக இருந்ததுலேருந்து இந்த ஸ்டேஜாக மாறுற வரைக்கும் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கோம். எனக்கு சினிமா மூலிமா அறிவு அறிமுகப்படுத்தியதை விட இந்த ஸ்டேஜ் மூலிமா தான் எனக்கு அறிவு யாருன்னே தெரிஞ்சுது. ஸோ அது மாதிரி இன்னும் எத்தனையோ டேலண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி கொடுத்து அதை அவங்கள கொண்டு வந்து இங்கே நிற்க வைக்கிறது இல்லாமல் அதை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரஞ்சித் அண்ணா உண்மையிலேயே பாராட்டுகள். அண்ட் அதே மாதிரி இந்த இண்டிபெண்ட் டேலண்ட்ஸை இவ்வளோ தூரம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களையும் கொண்டு வந்து நிற்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனும் இனிமேல் இருக்குங்கிறது தான் நான் ஆனால் என்கிட்ட சொல்லியிருந்தேன். அண்ட் நன்றி, வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நீலம் பண்பாட்டு மையமோட 6th இயர் தொடர்ந்து வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த மக்கள் இசையை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்லேயும் இது வளர்ந்துட்டே போகுது. ஒரு வாட்டியும் பிகரான ஒரு ஸ்டேஜ், பிகரான ஒரு இடம், பிகர் க்ரௌட். ஸோ இது எவ்வளோ பெரிய மூமெண்ட்டாக மாறிட்டு வருதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. நான் 3 வருஷமாக தொடர்ந்து இங்கே வந்துட்டே இருக்கேன். இது ஒரு ஸ்ட்ராங்காக என்ன சொல்ல, ஒரு வாட்டி அவங்க கூப்பிடும்போது நான் இங்கே இருக்கணும், கண்டிப்பாக ஐ ஹாவ் டு பி ப்ரெசென்ட் அப்படின்றத வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஏன்னா ஐ ஆல்சோ ஃபீல் மியூசிக் வந்து எல்லாருக்குமே பொதுவானது. இசையும் மியூசிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீலம் பண்பாட்டு மையம் அதை தொடர்ந்து பண்ணுறாங்க. ரஞ்சித் சாருக்கு தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். ஸோ இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இது அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இது கொண்டு போகணும். ஸோ என்னோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி காஸ்ட்லெஸ் கலெக்ஷன்லேருந்து தான் எனக்குமே அறிவு தெரியும். அறிவு வந்து அவரோட ஃபஸ்ட்டு சாங் நான் லான்ச் பண்ணேன். அங்கேருந்து இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் இங்கேருந்து வராங்க. இது ஒரு பெரிய ஸ்டேஜாக இருக்குது. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற சில என்ன சொல்கிறது நல்ல உள்ளங்கள் வந்து நீலம் பண்பாட்டு மையம் மாதிரி ஆளுங்க இருக்காங்க. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி that Neelam is constantly promoting independent artists. ஸோ இதுலேருந்து எங்களுக்குமே நிறைய ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்க நான் நம்புகிறேன். எல்லாருமே இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. யூ ஹாவ் டு மேக் இட் ரியலி பிக் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். எல்லாருக்கும் வணக்கம். மார்கழியில் மக்கள் இசை அந்த தலைப்பே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், ஒரு கல்ச்சுரல் நரேட்டிவ் செட் பண்ணுறது. ஒரு இந்த நிகழ்வு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சுரல் நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கு. 6 வருஷமாக நடந்திருக்கு. இன்றைக்கி இவ்வளவு க்ரௌட் இந்த ஓப்பன் கிரவுண்டில் நடக்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ பேரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஞ்சித்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே ஒரு ஆழமான ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடவும் அவருடைய ஒவ்வொரு முன்னெடுப்புமே ஒரு பெரிய சமூக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானதாக இந்த மார்கழி மக்கள் இசையை பார்க்குறேன் நான். இதில் வந்து ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற கலைஞர்களுக்கான ஸ்டேஜ் கிடைக்கிறது மட்டும் கிடையாது. இது என்ன மாதிரியான கலைக்கு ஸ்டேஜை ஏற்படுத்தி கொடுக்குது, என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட்க்கு வந்து அவங்களுடைய இலக்கு சினிமாவோ அல்லது இது மாதிரியான விஷயங்களோ இல்லை. அவங்களுடைய இலக்கு
மாற்றம், சமூக மாற்றம். அந்த சமூக மாற்றத்துக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நாம் நின்று அவங்களுடைய இப்போ இங்கே உட்கார்ந்து கேட்ட அந்த சில பாடல்கள் அவ்வளவு வீரியமான, அவ்வளவு சமூக மாற்றங்களை நோக்கிய பாடல்களாக இருந்தது. இதுபோல் செயல்படுறவங்களோட நாம் தோளோடு தோள் நிற்கிறோம் அப்படின்றது இந்த மாதிரி நிகழ்வில் வந்து கலந்துக்கிறதும், இதுபோல் பல நிகழ்வுகளை ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கிற நீலம் பண்பாட்டு மையம் ரஞ்சித்தோடும் கூட நிற்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இது தொடர்ந்து இன்னும் மேலும் மேலும் பெருசாக வளரணும் அண்டு மாற்றம் விரைவில் வரணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய தோழர் நண்பர் ரஞ்சித் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 6 ஆண்டுகளாக மக்கள் இசையை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வை ஒரு சின்ன இடத்துல ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளவு பெரிய இடத்துல நிகழ்த்தி காட்டி கொண்டிருப்பது வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பேர் ஆதரவாக வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மார்கழி மக்கள் இசை இது நிச்சயமாக ஒரு அரசியல் பேசக்கூடிய மேடை, மாற்று அரசியலை, இந்த கலை அப்படிங்கிறதே வந்து இந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக மட்டும் இருக்கக்கூடாது. அது இந்த சமூகத்தின் மீது எய்யப்பட்ட ஒரு சம்மட்டியாக, ஒரு உளியாக, இதை செதுக்கக்கூடிய, சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒன்றாக கலை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கலைக்கான மேடையைத்தான் ரஞ்சித் அவர்கள் வடிவமைத்து உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மேடையிலே சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள், பாடப்படக்கூடிய கலைஞர்களுடைய அந்த அரசியல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய, இந்த சமூகத்தில் இன்னும் அதிகமாக பேசப்படாத கருத்துக்கள், குரலை மையப்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மக்கள் இசை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை. தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும். முதல்ல எடுத்த உடனே ரஞ்சித் வந்து கையில் பறையை கொடுத்து வாசிங்கன்னாரு. இப்போ கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட நிறைய பிடுங்கிட்டு போயிட்டாங்க, நம்மளுடைய கலை வடிவங்களை, நம்ம மொழியை எல்லாத்தையும். இன்றைக்கி பறையை கூட நம்ம கையிலேருந்து வேறு யாரோ எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது மறுபடியும் நமது என்று சொல்லக்கூடிய ஒரு மேடையாக இந்த மேடையை அவர் மாற்றியிருக்கிறார். அதனால் அதை திருப்பி வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய மேடை இது. அது எங்களுடைய இசை, நம்முடைய இசை என்பதை நாம் இங்கே மறுபடியும் உறக்க சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும், ரஞ்சித் அவர்களுக்கும், நீலம் பண்பாட்டு மையத்திற்கும், திரு உதயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.